ஸோ இப்போ காய்ஸ் நம்ம வண்டி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து காவாங்கிற சிக்னலில் வண்டி கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி ஆன் பண்ணால் கூட ஆன் ஆகலை, வீடாக டிஸ்பிளே ஆனே ஆகலை சுத்தமாக. ரன்னிங்கில் சிக்னலில் நிறுத்திட்டு எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு. பேட்ரி எடுத்து போட்டு பார்த்தாச்சு, அப்படியும் வந்து வண்டி ஆன் ஆகலை. சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணால் சர்வீஸில் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ வீடியோவோட நிலைமை தான் இப்போதைக்கு. எதுவுமே ஒர்க் ஆகலை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னா. எனக்கு தெரிஞ்சு ஆக்சிலரி பேட்ரி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை கழட்டி போட்டு தான் பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் வந்து வரும் பேட்ரி வண்டியில். வாங்கும்போது கவனமாக வாங்குங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆக்சிலரி பேட்ரி கழட்டி பார்க்கலாம். இங்கே பெட்ரோல் பங்க்கில் கேட்டோம், போட்டு கொடுத்தாங்க. சரி, அதை கழட்டி பார்த்துட்டு என்ன பொசிஷன் பார்ப்போம். ஒரு வாட்டி சில டைமில் வந்து லெட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணனா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டெர்மினலில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாப்பா ஸ்டார்ட் ஆகுதான்னு. எனக்கு தெரிஞ்சு பேட்ரி டெத்துன்னு தான் நினைக்கிறேன். ஸ்பார்க் வரும். பாப்பா போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பேட்ரி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக ரீபூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது வழியில் நின்றுதுன்னா வண்டி, இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆக்சிலரி பேட்டரியை ரிமூவ் பண்ணி இந்த டெர்மினல் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி திருப்பி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிரான்சிட் பேட்டரியும் ரிமூவ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ செஞ்சேன், எனக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ வண்டி இப்போது ரன்னிங் தயாராகிடுச்சு. இப்போ இதில் பார்ப்போம் வோல்ட் எவ்வளோ காட்டுதுன்னு. 14.4 தான் காட்டுது. ஆனால் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரில. ஸோ எனிவே இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே உங்களால் முடிஞ்சால் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதுக்காக வந்து யோசிக்க வேணாம், சர்வீஸ் சென்டர் கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்போவுமே வெஹிக்கிளில் வர டூல்ஸ் கிட்ட மறக்காமல் வச்சுக்கோங்க. நான் மறந்து வீட்டில் வச்சதுனால தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை. இல்லைனா நம்மக்கிட்டே டூல் கிட்ட இருந்ததுன்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது யாருமே டூல் கிட்ட வந்து எப்போவுமே வெஹிக்கிள்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் எனக்கு கொடுத்தாங்க. அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டூல்ஸ் கிட்ட எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம ரெடியூல்ஸ் ரோட்டில் போகும்போது காவாங்கரையாண்ட வண்டி சிக்னலில் நிறுத்தி எடுக்கும்போது டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததை நான் வந்து அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவிலேயே. ஆக்சுவலாக வீடா V1 Pro வெஹிக்கிள் அது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக ஷட் டவுன் ஆகிடும். அதுமாதிரி ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா மற்ற சில வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ரீசெட் பட்டனு. ரீசெட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து காம்பனன்ட் வந்து டோட்டலாக ரீசெட் ஆகிட்டு ஆன் ஆகும். ஆனால் இதில் அந்த வசதி இல்லாதனால நம்ம ஆக்சிலரி பேட்டரி டெர்மினலில் ரெண்டுத்தையும் கழட்டி விட்டுட்டு டிரான்சிட் பேட்டரியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வச்சு திருப்பியும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும். அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஆக்சிலரி பேட்ரி அதுலேயே சொல்லியிருப்பேன் ஆக்சிலரி பேட்ரி போயிருக்கோன்னு. ஆக்சிலரி பேட்ரி போயிருந்தாலும் அந்த இஷ்யூ வரும்.
அதே மாதிரி பிடியூ அப்படின்னு ஒன்று இருக்குது, பவர் டிஸ்ட்ரிபியூட் யூனிட்டு. அந்த பவர் டிஸ்ட்ரிபியூட் யூனிட் போச்சுனாலும் அது மாதிரி வரும். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் 2 வாட்டி அந்த மாதிரி வெஹிக்கிள் ஆஃப் ஆச்சு. ரன்னிங்கில் ஆஃப் ஆகாது, வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுக்கும் போது டோட்டலாக ஆஃப் ஆகிடும், ஷட் டவுன் ஆகிடும். அது ஒரு சேஃபான விஷயந்தான். ஏன்னா ரன்னிங்கில் ஆஃப் ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கும்போது தான் டோட்டலாக ஷட் டவுன் ஆகுது. நான் இதை திரும்பி சர்வீஸ் சென்டரில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிடிஓ ஃபால்ட்டாக இருக்கும் சார், பிடிஓ மாற்றினா சரியாயிடும். நாங்கள் உங்கள் வண்டி வாரண்டியில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பிடிஓவை இந்த மாதிரி வண்டி வந்து டோட்டலாக ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணுன்னா, ஆக்சிலரி பேட்டரி டெர்மினலை கட்டிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். உடனே என்ன பண்ணுறீங்க, சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போயிட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து பிடிஓ யூனிட்டை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அது, அதை மாற்றினீங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி என் வெஹிக்கிளில் பேட்ரி இஷ்யூவும் இருந்தது. ஒரு பேட்ரி வந்து ஹீட் ஆகும், ஓவராக ஹீட் ஆகும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அது ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வந்து அந்த பேட்டரியை வந்து கட் ஆஃப் பண்ணிடுது. ஒரே ஒரு பேட்ரி, எந்த பேட்ரி நல்லா இருக்கோ அதில் என்ன பவர் வந்து எடுத்துக்குது. அதனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்குன்னா, வெஹிக்கிள் வந்து ஃபயர் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அந்த பேட்டரியிலேருந்து பவரை எடுக்க ரன்னிங்கில் ஹீட் இன்னும் ஓவராக ப்ரொடியூஸ் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் வீடா V1 ப்ரோவில் வந்து அந்த மாதிரி இல்லை. வண்டியோட அந்த பேட்ரி எந்த பேட்ரி ஹீட் ஆகுதோ அந்த பேட்ரி கட் ஆஃப் ஆகிடுது, வண்டி சேஃபு. அதனால் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பேட்டரியை நான் கொடுத்தேன், எனக்கு 1 வீக்லேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீடா V1 ப்ரோ வந்து சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ உங்களது வந்து நீங்கள் அடிக்கடி பேட்ரி எல்லாம் வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்களது பேட்ரி வந்து ஹீட் ஆகுதா, நார்மலாக சார்ஜ் போட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸில் வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆனதும் அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடணும், டோட்டலாக ரெடியூஸ் ஆகி கூல் டவுன் ஆகணும். அந்த மாதிரி கூல் டவுன் ஆகாமல் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகினே இருக்குன்னா பேட்ரி இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரன்னிங்கில் வந்து ஒரு பேட்ரி மட்டும் தான் எடுக்குது, இன்னொரு பேட்ரி எடுக்கலைன்னா பேட்டரியில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் கூட அந்த நல்லா இருக்கிற பேட்டரியிலேருந்து தான் பவர் எடுக்கும், இன்னொரு பேட்ரி வந்து அது வந்து எடுத்துக்காது. அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ உடனே நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டு அதை செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இஷ்யூவும் டோட்டலாக வண்டி ஷட் டவுன் ஆச்சுனாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெர்மினலில் கழட்டி விட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளது வந்து வீடாவோட ரொம்ப லேட்டாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாலும் ஒரு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடாவோட அப்டேட்டு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் ஒவ்வொன்றும் அப்டேட்டாக வரும். பாய்.